ஸ்ரீனிவாசன், எல்லாரையும் இணைக்கிற புள்ளிய தொடாம திரும்ப திரும்ப இந்த போராட்டங்கள் எப்படியான ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறாரு ஷியாம். நீங்க வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கலாம்ல, ஏன் வந்து திரும்ப திரும்ப அதை இப்படியாகவே கொண்டுட்டு போகணும்னு கேட்கிறாரு. நியூஸ்7 நெறியாளர் உள்ளிட்ட நியூஸ்7 பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் பதிவு செய்கிறேன். நன்றி சார், உங்களுக்கும் வாழ்த்து. திருக்குறள்ல குடிசெயல் வகை அப்படின்ற ஒரு அதிகாரம் 1027வது குறள். என்ன சொல்றாங்கன்னா, அமரகத்து வன்கண்ணர் போல் தமரகத்து மாற்றுவார் மேற்றை பொறைன்னு அந்த குறள் சொல்லுது. அதோடைய நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பல 100 பேர் கொண்ட படை என்றாலும் திறனுடைய தலைவன் ஒருவன் கையிலே வாளை எடுத்து வழிகாட்டுகிற தலைவனாக, பல கோடி பேர் உள்ள ஒரு இயக்கமோ குடும்பமோ அந்த இயக்கத்தில் பக்குவத்தையும் திறமையையும் எவன் உட்கொள்ளுகிறானோ அவன் அதை பொறுப்பேற்று தலைமை ஏற்பதற்கு தகுதியான நபர் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துடைய தொண்டர்கள், பொதுக்குழு, எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதுல என்ன உங்களுக்கு அந்த சில பேருக்கு என்ன அதுல சங்கடம் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தெளிவா தேர்தல் ஆணையத்துக்கு தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். இது வந்து உட்கட்சி தகராற தேர்தல் ஆணையம் சரியா ஆய்வு செஞ்சு கட்சி எங்க இருக்குன்ற ஒரு நல்ல முடிவை எடுத்து அந்த முடிவின்படி எங்களுக்கு அந்த சின்னத்தையும் பிரச்சனை இல்லாத ஒரு போக்கையும் தேர்தல் ஆணையம் சொல்லுன்ற ஒரு நம்பிக்கையை இந்த அறிக்கை வெளியிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து கேட்டீங்க, அண்ணன் தனியரசன் கேட்டீங்க, என்ன கேள்வி கேட்டீங்க? நெறியாளர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஓபிஎஸ் நம்பி யாராவது சட்டமன்ற உறுப்பினர்களோ சரிபாதி தொண்டர்களோ யாராவது ஒருத்தர் நம்பிக்கைக்குரிய தலைவரா இருக்காருன்னு போனாங்களா நீங்க கேட்டீங்க. அவர்கிட்ட ஏதாவது பதில் இருக்கா? அவர் என்ன பதில் சொல்றாரு பாத்தீங்களா? எடப்பாடி முதலமைச்சர் ஆக மாட்டார். இந்த கேள்விக்கு இதுதான் பதிலா? அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? யாரை இவங்க ஆதரிக்கிறாங்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு கட்சியை ஆதரிக்கிறாரு. நான் கூட ஓபிஎஸ் தரப்புடி கேள்வி கேட்டேன், அவரு நாங்கன்னு தான் சொன்னாரு தனியரசு. இல்ல இவர் ஆதரிக்கிற ஓபிஎஸ் யார்? இந்த ஓபிஎஸ் வந்து இந்த கட்சிக்கு எந்த அளவு இடையூறு செஞ்சிருக்கிறாரு, எந்த அளவு துரோகம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதாவது விதியை மீறிட்டாங்கன்னு கருணாநிதி உள்பட சொல்றாங்க. யார் சார் விதியை மீறினது? அந்த யார் சார் அந்த விதியை மீறினதுன்னா அந்த விதியை மீறினது ஓபிஎஸ் தான். ஏன்னா கருணாநிதி வந்து சீனியர் பார்ட்டி, அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவினுடைய எல்லா நுணுக்கங்களையும் அறிந்த ஒருவர். நான் கேட்கிறேன், புரட்சி தலைவர் பொன்முடிச்செம்மல் இபிஎஸ் விதியை மீறிட்டாருன்னு சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க வந்து எல்லாத்துக்கும் நீதிமன்ற படிக்கட்டுல போய் எல்லா நீதிமன்றத்தையும் ஒண்ணு கூட விடாம போனீங்களே, அது கட்சி விதிமீறல் இல்லையா? ஏமா, கட்சியோட அலுவலகத்தை உடைச்சது கட்சி விதிமீறல் இல்லையா? எல்லாத்துக்கும் நீதி நியாயம் எங்க இருக்கோ அத நீதிமன்றம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. லெட்டர் பேடு நீ பயன்படுத்தக்கூடாது, வேட்டி நீ கட்டக்கூடாது, கட்சி அலுவலகத்துக்கு பக்கம் போக கூடாது, இதெல்லாம் நீதிமன்றம் கொடுத்தது தானே. அப்ப நீதியினுடைய வழிகாட்டுதல்ல, தொண்டர்களுடைய வழிகாட்டுதல்ல ஒரு பொதுச் செயலாளர் உருவாயிருக்கிறாரு. எங்க நீங்க வந்து யாராவது அவங்க மட்டும் போகல, இபிஎஸும் போயிருக்கிறாரு. இல்ல சரி போகட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் போனதுக்கே நீதிமன்றத்துக்கு போனாலே அந்த கட்சி விதிப்படி தூக்கிடணும், அவங்கள வந்து நீக்கிடணும் அப்படின்னா அது இவருக்கும் பொருந்தும் தானே, இவர் சார்ந்தவர்களுக்கும் பொருந்தும் தானே. அதாவது ரிக்ஷாக்கார் என்ற ஒரு திரைப்படம், அதுல பொன்முடிச்செம்மல் எம்ஜிஆர் வந்து நீதிமன்ற கூட்டில் அடிப்பார். அப்ப சொல்லுவார், நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காததை வக்கீல் சொல்லிட்டாரு, நடக்க வேண்டியதை நீங்க தான் சொல்லணும்னு சொல்லுவார். அது மாதிரி கட்சியினுடைய விதிக்கு குந்தகம் ஏற்பட்டது நீதியை நாங்க எங்க போய் தேடுவோம்? கோர்ட்ல தானே தேடுவோம். அதிமுக தேடும். அது அப்படி நீங்க வந்து அவங்க போக கூடாது நாங்க போகலாம்னு நீங்க சொல்ற மாதிரி ஆவாதா? அது நானும் அதே தான் சொல்றேன். எங்க தொலைச்சிங்களோ நீங்க அங்கேதான் தேடணும். நீங்க நீதிமன்றத்துல உங்களோட நியாயம் கிடைக்காது. நீங்க தேட வேண்டிய நியாயம் எங்க இருக்கு? என்ன சொல்றாரு? நீதிமன்றம் எனக்கு சாதகமா தான் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது, என் பக்கம் தான் நீதியை கொடுத்திருக்குது, அதனால தேர்தல் ஆணையம் வந்து இதுல வந்து அதிகாரமே இல்லை அப்படின்னு தானே சொல்றாரு.
இல்ல, தேர்தல் ஆணையம் இவங்க நடத்துற காமெடி தர்பாரெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம்ன்றது வந்து எங்கேயோ வானத்துல இருந்து குதிச்சது இல்ல. தேர்தல் ஆணையம் நல்லா கவனிச்சுதான் பண்றாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் கட்சி எங்க இருக்குது, கட்சி எங்க நடத்திக்கிட்டு இருக்கு, யார் நடத்திக்கிட்டு இருக்கா, எல்லா நுணுக்கமும் அவங்களுக்கு தெரியும். அதனால நியாயமான தீர்ப்பு எங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனாலதான் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தி சொல்றாரு, உட்கட்சி தகராறுகளை வந்து இவங்க வந்து 4 பேர், இந்த ராம்குமார் ஆதித்தன் யாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மற்ற ஆட்கள், இந்த ஓபிஎஸ் தவிர வேற அதுதான் யாராவது நானும் கேட்கிறேன். கட்சிக்கு அதாவது வந்து சம்பந்தப்பட்டவர்களா? இபிஎஸ் உடைய அறிக்கையுடைய சாராம்சம் வந்து ஜனநாயகத்தின் வழியில நிக்கிற ஒரு முக்கியமான சாராம்சம். இதுல வந்து தேர்தல் ஆணையத்துடைய பங்கு அப்படிங்கிறது வந்து ஒரு உட்கட்சி விவகாரத்துல எந்த அளவுக்கு இருக்கணும், அதுக்குன்னு ஒரு பவுண்டரி நீங்க சிம்பிளா வரையறுக்கலாம். நாங்க கொடுக்குற எவிடன்சஸ், எங்களோட டாக்குமெண்டேஷனை சரி பார்க்கலாம், அதுல எது சரி தவறுன்னு சொல்லலாமே தவிர எங்க உட்கட்சி விவகாரத்துல வந்து நீ செய்யறது சரி நீ செய்யறது தவறுன்னு சொல்ல முடியாதுங்கிற சாராம்சத்துல கொடுக்குறாரு. ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு தரப்பு ஏற்கனவே போனதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் நீங்களும் நீதிமன்றத்துக்கு போய் இதெல்லாம் சொன்ன பிறகும் அவங்க தான் சின்னத்தை ஒதுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது 2 தரப்பு வாதங்களையும் கேட்க தானே செய்வாங்க. அப்போ அந்த வாதங்களை கேட்குற அந்த பக்கம் இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்களுக்கான ஹோல்டு இருக்குது. அதை தான் துரைக்கருணா சுட்டி காண்பிக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு ஹோல்டு இருக்குது இதில் அப்படின்றார். ஒண்ணும் இல்ல, அதாவது அறிவு சார்ந்த அரசியல் மட்டத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், சிறு குழந்தைக்கு கூட தெரியும். இவங்கெல்லாம் வந்து பீஸ் போன பல்பு. இது அதிமுகவிற்கும் இவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணாரு, வெளியில அனுப்பிச்சாச்சு. இவங்க யாருன்னே தெரியாது. அதனால இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு சரியான புரிதல் உள்ள எல்லா அரசியல் செயல்பாட்டாளர்களுக்கும் இவங்க செய்யறது அநீதிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தேர்தல் ஆணையத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால நியாயமான தீர்ப்பு. எப்போதும் மென்மையா அமைதியா இருக்கிற துரைக்கருணா வந்து வேகமா கையை தூக்கி இருக்கிறாரு நீங்க சொன்னதுக்கு குறுக்கீடு சொல்றதுக்கு. இல்ல, இவர் அண்ணன் வந்து சொன்னாரு, அம்மாவுடைய மரியாதைக்குரிய ஜானகி ராமச்சந்திரன் அம்மையாருடைய காலத்தெல்லாம் சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்களை ஒப்பீடு வச்சார். அதைத்தான் நானும் கேட்கிறேன், அண்ணன் கருணாநிதிக்கு தான் கேட்கிறேன். இவரை நம்பி எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே போனாங்க, எத்தனை தொண்டர்கள் போனாங்க, எந்த போட்டி பொதுக்குழு இவங்களால நடத்த முடிஞ்சது? இவங்க எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுங்க, கட்சி தொண்டர்கள் இவங்களை மாலை போட்டு வரவேற்கலாம். ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட அவர் நடத்த மாட்டேங்கிறாரு, நடத்த ஏன் முடியல அவருக்கு கேட்கிறாரு. அரசியலில் மிதவாத போக்கு தீவிரவாத போக்குன்னு 2 இருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவர் மிதவாத போக்கு தான் அவருடைய அணுகுமுறை என்பது. மரியாதைக்குரிய சகோதரர் சீனிவாசன் அடிக்கடி அவர் துரோகம் செய்தார் அப்படின்னு. நீங்கள் இந்த பிரச்சனைகள் உருவாகி அவர் முதல் தர்ம யுத்தம் நடத்தினார்ல, அந்த தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அன்று இரவு மரியாதைக்குரிய திரு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பேசி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியின் நான் பொறுப்பு, கட்சியினுடைய முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் முதலமைச்சராக இருந்து ஆட்சி அதிகாரத்தை செலுத்துங்கள் என்று திரு ஓபிஎஸ் சொல்கிறார். ஆனால் மரியாதைக்குரிய இபிஎஸ் என்ன சொல்கிறார், இல்லைண்ணே கட்சியில் நீங்கள் ஒருங்கிணைப்பாளருங்க, நான் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறேன், ஆட்சியில் நான் முதலமைச்சராக இருக்கிறேன், நீங்கள் துணை முதலமைச்சராக இருங்க, ஆட்சியையும் கட்சியையும் நாம் ஒன்றுபட்டு நடத்தி செல்வோம் அப்படின்னு சொல்கிறார். 6 மாதத்திலிருந்து திரு எடப்பாடி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களை ஓரங்கட்டுறார். எப்படின்னா 10 ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களை மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒவ்வொரு அந்த 52 துறை தொடர்பான ஆய்வு கூட்டத்தில் தன் அருகிலே உட்கார வைத்திருப்பார். எந்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் வெளிமாநில பிரதிநிதிகள் வந்தாங்கன்னா முதலமைச்சரை சந்திக்கிற போது அவர் இருப்பார். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களுடைய சிஎம்டி ஹவுசிங் அந்த ஆய்வு கூட்டத்துக்கு மட்டுமே அவர் அளிக்கப்படுவார். மிச்ச 51 துறைகளினுடைய ஆய்வு அவர் மட்டுமே செய்வார். அரசு வெளியீடுகளில் துணை முதலமைச்சரை பற்றி எந்த செய்தியுமே வராது, ஒரு எழுதப்படாத விதியாகவே இருந்தது. அந்த 4.5 ஆண்டு ஆட்சி என்பது இவருடைய அந்த 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான். இல்லை என்றால் 4.5 ஆண்டுகள் இருக்க முடியாது. ஆட்சி அதிகாரத்திற்கு எப்படி வந்தார் என்பது உலகறிந்த உண்மை. அந்த பணபலம் அதிகார பலத்தை பயன்படுத்தி கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். கட்டுக்கோப்பாக கட்சி இல்லை, கட்டுப்பாட்டு. நீங்கள் 2024 1 கோடி பேர் ஓட்டு போடலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர்கள் ஓட்டு போடலை. ஆக கட்சியினுடைய தலைமை திசை மாறி சென்றால், கட்சியினுடைய போக்கு கட்சி தலைமை போக்கு சரியாக இல்லை என்றால்
கட்சி தலைமைக்கே அதிமுக தொண்டன் பாடம் கோட்டுவான். அதுதான் 1996 நடந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு. அதுதான் இப்போ ஒரே ஒரு நிமிடம் அடிக்கடி அடிக்கடி எல்லோருமே சொல்றாங்க, அவர் போய் கதவை உடைச்சாரு, உள்ள போனாரு, இது அநியாயம் இல்லையா, துரோகம் இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்கள் 1988 ஜனவரியில் மரியாதைக்குரிய சுருக்கமாகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சியை கைப்பற்றணும் தலைமை கழக வாசலில் உண்ணாவிரதுக்கு போது அவர் முன்னிலையிலேயே தலைமை கழக பூட்டு உடைக்கப்பட்டது. தெரியும், கட்சியில் இருந்தவங்களுக்கு தெரியும். அது அவர் இல்லை. நான் ஒரே வரி சொல்லிடுறேன். இந்த சம்பவம் நடப்பதற்கு 20 நிமிடம் கழித்து தான் அவர் வர்றாரு. அங்கேருந்து வீட்டில் இருந்து அங்கிருந்து புறப்படுவது. இங்கே உணர்ச்சிகரமான தொண்டர்கள் போகிற போது உள்ள பொதுக்குழுக்கு செல்ல வேண்டிய 8 மாவட்ட செயலாளர்கள் 50க்கும் மேற்பட்ட கூலிப்படை அதுதான் பிரச்சனை. அவர்கிட்ட கேட்டுறது அவருடைய கேள்வி, அவருடைய நேரமும் கூட. உங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்குறேன். அவர் இடைமறிக்கிறதுக்கு ஒரு காரணம், அவர் இதெல்லாம் பட்டியலிடுறது என்னன்னா, நீங்க ஓபிஎஸ் துரோகம் செய்தார், கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு சொல்றீங்க. இபிஎஸ் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு சில உதாரணங்களை சொல்றார். ஓபிஎஸ் அவருக்கு இசைவா இருந்தப்ப, ஆட்சியில இருந்தப்பவே இவரை இருட்டடிப்பு செஞ்சாரு, இவருடைய துறைக்கு மட்டும்தான் அவரை அழைச்சாங்கிறதுல தொடங்கி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தான் ஒரு நாள் வெடிச்சதுன்னு அவர் சில காரணங்களை முன்வைக்கிறார். துரைக்கருணா, அதாவது ஆட்சிக்கு எதிராக ஓபிஎஸ் செயல்பட்டாரு, தர்ம யுத்தம் யாருக்கு ஆதரவா யாருக்கு எதிராக நடத்தினாரு, கட்சிக்கு எவ்வளவு குந்தகம் ஏற்படுத்தினாரு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எடப்பாடியார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பெருந்தன்மையோடு அவரை எந்த பிரச்சனையும் இல்லாம துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க. கட்சியில ஒரு சரியான பதவியும் கொடுத்து கட்சி அழகு பார்த்துச்சு. அம்மா அழகு பார்த்தது முதலமைச்சர் பதவி, இவங்க துணை முதலமைச்சர் பதவி. எல்லாம் பேசி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் எடப்பாடியார் ஓபிஎஸ் அரவணைச்சுதான் பண்ணார். என்ன அப்ப சுயநல போக்கோடு பதவி 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 இந்த ஒற்றை நோக்கத்திற்காக கட்சியை சின்ன பின்னமாக்குறது யாரு? அப்ப இதெல்லாம் தியாகமா? அது எல்லாருக்குமே இருக்கு. இப்ப பொதுச் செயலாளர்ங்கிற ஒன்றுக்காக தானே வழக்குன்னா அது எல்லாருக்கும் தானே அந்த பதவி மீதான ஒரு ஆர்வம் இருக்கு. அதாவது கட்சி வேட்பாளரை தோற்கடிக்கிறது, கட்சி வேட்பாளருக்காக பாஜகவோட சேர்ந்து ஆதரவு திரட்டி கட்சியை தோற்கடிக்க முயற்சி பண்றது, கட்சிக்கு எதிராக வழக்காடு பண்றதுக்கு போறது, கட்சி அலுவலகத்தை உடைக்கிறது, கட்சிக்கு எதிராக நடவடிக்கைகள்ல இறங்குறது, இவ்வளவும் தியாகமா? அது துரோகம் இல்லையா? அது துரோகம்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றேன். இதே வாதத்தை அவங்க தரப்புல இருந்து வைத்தாங்க. அதான் இவ்வளவு நேரம் அவர் சொன்னாரு. தொடர்ந்து பேசலாம். இரட்டை இலை விவகாரத்தில் எடப்பாடியார் ஒற்றை மனிதர் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு இந்த கட்சியை அனுசரிச்சு இந்த கட்சியை கொண்டு போனது பொதுச் செயலாளராக இருந்து இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் தான். அதனால ஓபிஎஸ் பங்களிப்பும் கிடையாது, கடந்த கால ஆட்சியிலையும் கிடையாது, இப்பயும் கிடையாது. கட்சியில் நீக்கப்பட்டவர்களால் எந்த நன்மையும் கட்சிக்கு கிடையாது.